நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் பல்கலைக்கழக மாணவர்கள் அறிவித்த முழு அடைப்பு போராட்டத்தால் தனியார் பேருந்துகள் ஓடவில்லை. மேலும் கடைகள், வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டன. இலங்கை பிரச்சினை தொடர்பாக தொடர் போராட்டத்தில் மாணவர்கள் ஈடுபட்டு வந்த நிலையில் புதுவை பல்கலைக்கழக மாணவர்கள் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்ததால் திமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள், பல்வேறு அமைப்புகள், கலைக்கல்லூரி, சட்டக்கல்லூரி, பொறியியல் கல்லூரி மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ஆதரவு அளித்ததை தொடர்ந்து போராட்டம் வலுவடைந்தது. அதன்படி புதுவையில் பெரும்பாலான தனியார் பேருந்துகள் இயங்கவில்லை. அரசு பேருந்துகள் போலீஸ் பாதுகாப்புடன் இயங்கின. பெரிய கடை உள்பட அனைத்து மார்க்கெட்டுகளும் மூடப்பட்டன. வணிக நிறுவனங்களும் மூடப்பட்டன. ஆனால் ஆட்டோ, டெம்போ, வங்கிகள், அரசு அலுவலகங்கள் செயல்பட்டாலும் பெட்ரோல் பங்குகள் திறக்கப்படவில்லை. சில இடங்களில் கல்வீச்சு சம்பவங்களால் வாகனங்களின் கண்ணாடிகள் சேதமடைந்தன. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மேலும் முழு அடைப்பு போராட்டத்தினை முன்னிட்டு SSP பர்வேஸ் அகமது தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஈழத்தமிழ் மக்களின் துயரங்களை வெளிப்படுத்தும் வகையில் புதுவை பெரிய அங்காடி அனைத்து வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர்கள் மாபெரும் கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத அறப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை தமிழின படுகொலையை கண்டித்து அமெரிக்கா ஐநா சபையில் கொண்டுவரும் தீர்மானத்தை ஆதரித்து இந்திய அரசு திருத்தம் செய்து உடனடியாக தீர்மானம் நிறைவேற்ற கோரியும் புதுவை பெரிய அங்காடி அனைத்து வியாபாரிகள் மற்றும் அனைத்து அங்காடி தொழிலாளர்கள் இணைந்து பாரதி வீதி பெரிய அங்காடி வாயில் எதிரில் அமைதியான முறையில் உண்ணாவிரத போராட்டம் மற்றும் கடையடைப்பு போராட்டம் செய்து தமது உணர்வுகளை பதிவு செய்தனர். போராட்டத்தில் இதுவரை எந்த போராட்டத்திலும் முழு அடைப்பிலும் கடையடைப்பு செய்திராத பூத்தொழில் சார்ந்தோரும் பங்கேற்று உண்ணாவிரதம் மேற்கொண்டனர் மற்றும் அனைத்து அங்காடியைச் சேர்ந்த 5000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று உண்ணாவிரதம் மேற்கொண்டு அறவழியில் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தினர். அதுபோன்று அண்ணா சாலையில் குபேர் பஜாரில் உள்ள அனைத்து அங்காடி ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் இலங்கை தமிழர் வாழ்வுரிமை கோரியும் தனி ஈழம் கோரியும் கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் நெல்லித்தோப்பு மார்க்கெட் வியாபாரிகள் சங்கம் சார்பில் அனைத்து வியாபாரிகள், தொழிலாளர்கள் கடையடைப்பு செய்து உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். போராட்டத்தின் மூலம் இலங்கை தமிழர்களின் இனப்படுகொலை துயரங்களை தீர்க்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். புதுவை திருபுவனையில் இலங்கை அரசுக்கு எதிராக ஐநா சபையில் கொண்டுவரும் தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வலியுறுத்தி நடந்த உண்ணாநிலை போராட்டத்தில் முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் பங்கேற்று உரையாற்றினார். புதுவை திருபுவனையில் தேசிய வன்கொடுமைகளுக்கு எதிரான மக்கள் இயக்கம் சார்பில் இலங்கை சிங்கள அரசின் ஈழத்தமிழர் படுகொலையை கண்டித்தும் இந்தியா மீண்டும் கச்சத்தீவை திரும்பப் பெற வலியுறுத்தியும் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை சில திருத்தங்களுடன் இந்தியா ஆதரிக்க வலியுறுத்தியும் உண்ணாநிலை அறவழி போராட்டம் இயக்க தலைவர் வழக்கறிஞர் ஆறுமுகம் தலைமையில் துணைத் தலைவர்கள் வேலழகன், தட்சிணாமூர்த்தி உள்ளிட்டோர் முன்னிலையில் நடைபெற்றது. போராட்டத்தை இயக்க தலைமை ஆலோசகர் கலியபெருமாள், தேசிய நல்லாசிரியர் விருதாளர் ரத்தினவேலு ஆகியோர் துவக்கி வைத்திட முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார், இயக்க ஆலோசகர் உதயகுமார் ஆகியோர் தீர்மானம் குறித்து சிறப்புரையாற்றினர். திரளான இயக்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரதம் மேற்கொண்ட போராட்டத்தில் இயக்க நிர்வாகிகள் தீர்மானத்தை ஆதரித்து உரையாற்றினர். இதேபோன்று தவளகுப்பம் பிரதான சாலையில் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாகவும் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வலியுறுத்தியும் ராஜீவ்காந்தி அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் மேற்கொண்ட உண்ணாவிரத போராட்டத்தை திராவிட முன்னேற்றக் கழக தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம் துவக்கி வைத்தார். போராட்டத்தில் திமுக நிர்வாகிகள் சக்திவேல், VJ லோகு, தண்டபாணி உள்ளிட்ட நிர்வாகிகளும் கல்லூரி மாணவர்களும் திரளாக கலந்து கொண்டு உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். புதியதாய் பிறக்கும் இருதய குறைபாடுகளுடைய குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை அளிப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் அதிகாரிகள் கையொப்பமிட்டனர். புதியதாக பிறக்கும் இருதய கோளாறுடைய குழந்தைகளுக்கு பிறக்கும் போதே நோய் ஆய்வுறுதி செய்யாவிட்டால் குழந்தைகள் இறக்க நேரிடும் என்பதால் தலைமை இருதய அறுவை சிகிச்சை ஆலோசகர் டாக்டர் பாலகிருஷ்ணன் முயற்சியால் சென்னை மலர் மருத்துவமனை மற்றும் சென்னை ஐஸ்வர்யா அறக்கட்டளையுடன் இணைந்து ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் இருதய குறைபாடுடைய குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை அளிப்பதற்கும் தொடர் சிகிச்சை அளிப்பதற்கும் வெளிப்புற சிகிச்சை பிரிவு துவங்கி இலவச சிகிச்சை அளிக்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் புதுவை அரசு சார்பில் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ராமன் மற்றும் டாக்டர் பாலகிருஷ்ணன் கையொப்பமிட்டனர். நிகழ்ச்சியில் மலர் மருத்துவமனை, ஐஸ்வர்யா அறக்கட்டளை மற்றும் புதுவை சுகாதாரம் குடும்ப நல பணிகள் இயக்குநரக நிர்வாகிகள், அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
இலங்கை அரசை கண்டித்து புதுவை பொறியியல் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை அரசிற்கு எதிராகவும் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாகவும் கட்சி இயக்கங்களால் துவக்கப்பட்ட போராட்டம் தற்போது மாணவ சமுதாயத்தின் போராட்டத்தால் பூதாகரமாக வெடித்துள்ளது. இலங்கை அதிபர் ராஜபக்சேவை போர்க்குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும், இலங்கைக்கு பொருளாதார தடை விதிக்க வேண்டும், இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்றம் தொடர்பான அமெரிக்க தீர்மானத்தில் திருத்தம் செய்து இந்திய அரசு தீர்மானம் இயற்ற வலியுறுத்தியும் மாணவர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் கடலூர் சாலை வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலை அருகே பொறியியல் கல்லூரி மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் சுதேசி மில் அருகில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் இலங்கை தமிழர்களின் மறுவாழ்விற்கும் ஐநா சபை தீர்மானத்தை நிறைவேற்ற கோரியும் மாணவர்களின் போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் விதமாகவும் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் சார்பில் ஒருங்கிணைப்பாளர் ராஜா முகமது, மாணவ பேரவைத் தலைவர் தமிழ்குமரன் தலைமையில் தொலைதூர கல்வி பயிலும் மாணவர்கள் சுதேசி மில் அருகில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை கிருஷ்ணா நகரில் பட்டப்பகலில் ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியதால் அப்பகுதியில் கடைகள் அனைத்தும் மூடப்பட்டன. புதுவை திருவள்ளுவர் நகரைச் சேர்ந்த செந்தில் என்கிற நிர்மல் கடந்த 2012ஆம் ஆண்டு தென்றல் நகரைச் சேர்ந்த பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற வளர்ப்பு தாய் ஜெயமணியை தனது காதலி விண்ணரசியுடன் சேர்ந்து நகைக்காக கொலை செய்தார். அந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட செந்தில் சில மாதங்களுக்கு முன்பு வெளியே வந்தான். அவன் தனது சொந்த வேலை காரணமாக கிருஷ்ணா நகர் வழியாக மடுவப்பேட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது கிருஷ்ணா நகர் 7வது குறுக்கு தெரு அருகே ஒரு ஆட்டோ மீது மோதி நிலை தடுமாறி கீழே விழுந்தார். அப்போது ஆட்டோவிலிருந்து இரும்பு கம்பி, அரிவாள், கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் இறங்கிய 5 பேர் கொண்ட கும்பல் அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு ஆத்திரம் தணியாமல் அவன் மீது கல்லை போட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இச்சம்பவத்தை நேரில் பார்த்து பதைபதைத்த அப்பகுதி மக்கள் லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததும் எஸ்பி ராமராஜ் மற்றும் போலீசார் விரைந்து வந்து செந்திலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் வழியிலேயே செந்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து 2 தனிப்படைகள் அமைத்து சொத்துக்காக நடந்த கொலையா அல்லது முன்விரோதம் காரணமாக நடந்த கொலையா என விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியில் பதற்றம் நிலவியதால் அனைத்து கடைகளும் மூடப்பட்டன. குடிமைப்பொருள் வழங்கல் துறை சார்பில் நடத்தப்பட்ட நுகர்வோர் விழிப்புணர்வு ஊர்தி பிரச்சாரத்தை முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் துவக்கி வைத்தார். உலக நுகர்வோர் தினத்தை முன்னிட்டு புதுவை அரசு குடிமைப்பொருள் வழங்கல் துறை மற்றும் ராஜீவ்காந்தி நுகர்வோர் குறைதீர்க்கும் நலச்சங்கம் சார்பில் நுகர்வோர் விழிப்புணர்வு ஊர்தி பிரச்சாரம் நடைபெற்றது. ஜெர்ரி அமைப்பு தலைவர் காளிதாஸ் தலைமையில் பாபு அகமதுல்லா முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மன்ற தலைவர் பாரதி வரவேற்று பேசிட சிறப்பு விருந்தினராக நகர்மன்ற முன்னாள் துணைத் தலைவர் ஜான்குமார் கலந்து கொண்டு விழிப்புணர்வு துண்டு பிரசுரத்தை வழங்கி வேன் பிரச்சாரத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். பிரச்சாரத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பொதுமக்கள் தரமான பொருட்களை வாங்க வேண்டும், நியாய விலை கடைகளில் பொருட்களை வாங்க வேண்டும், வாங்கிய பொருட்களுக்கு ரசீது வாங்கி விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுவை வழக்கறிஞர்கள் இலங்கைக்கு எதிராக நீதிமன்ற வளாகத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சென்று தலைமை தபால் நிலையம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கைக்கு எதிராக புதுவை வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து போராட்டம் செய்தனர். பின்னர் நேற்று பிரதமருக்கு தந்தி அனுப்பும் போராட்டம் நடத்தினர். அதன் தொடர்ச்சியாக கடலூர் சாலையில் உள்ள நீதிமன்ற வளாகத்திலிருந்து புறப்பட்டு சட்டசபை நோக்கி ஊர்வலமாக சென்று தலைமை தபால் நிலையம் எதிரே வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் குமரன் தலைமையில் துணைத் தலைவர் ஷாகிர் பர்வீன், பொதுச் செயலாளர் கண்ணன் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று பத்திரிகையாளர்கள் சங்கத்தினர் ஊர்வலமாக சென்று சட்டசபையை நோக்கி சென்று தலைமை தபால் நிலையம் அருகே இலங்கைக்கு எதிராக கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவையில் இலங்கை மத்திய அரசை கண்டித்து மாணவர்கள் நடத்திய போராட்டம் விஸ்வரூபம் அடைந்ததால் நகரமே போர்க்களமானது. புதுவையில் இலங்கை அரசை கண்டித்தும் மத்திய அரசு இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தில் திருத்தம் கொண்டுவர வலியுறுத்தியும் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் அவர்களின் போராட்டம் தீவிரமடைந்து விஸ்வரூபம் எடுத்ததால் அரசு பள்ளி கல்லூரிகளுக்கு 3 நாட்கள் விடுமுறை அளித்தது. ஆனால் போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்த மாணவர்கள் முழு அடைப்பிற்கு அழைப்பு விடுத்தனர். அதன்படி 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஒன்று திரண்டு பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தினர். மாணவர் கூட்டமைப்பு தலைவர் சாமிநாதன் தலைமையில் இந்திரா காந்தி சிக்னல் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அண்ணாநகர் வீட்டு வசதி வாரியம் மத்திய அரசின் மைக்ரேஷன் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். மேலும் மைக்ரேஷன் அலுவலக கண்ணாடிகளை உடைத்து சூறையாடினர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்ட 250க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர்.
அதுபோன்று புதிய பேருந்து நிலையத்தை அனைத்து பொறியியல் கல்லூரி மாணவர்கள் முற்றுகையிட்டு வெளியே எந்த பேருந்தும் செல்ல முடியாத அளவிற்கு மனித சங்கிலி அமைத்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். மேலும் புதிய பேருந்து நிலையத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதேபோன்று தனியார் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் எல்லைப்பிள்ளைச்சாவடி அரசு மருத்துவமனை முன்பிருந்து புறப்பட்டு சட்டசபையை நோக்கி பதாகைகளை ஏந்திச் சென்று தலைமை தபால் நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை தனியார் இரும்பு ஆலையில் கொத்தடிமைகளாக இருந்த ஒரிசா மாநிலத்தவர்களை தாசில்தார்கள் மீட்டு ஒரிசாவுக்கு அனுப்பி வைத்தனர். புதுவை குமாரபாளையத்தில் உள்ள தனியார் இரும்பு தொழிற்சாலையில் ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்த திவாகர் ஓஜா, ஜியோந்திரா ஜெட், பாட்டா லங்கா, அபிராம் பிரதாப், கசாந்தனா கோச்சா ஆகியோர் ஏஜென்ட் மூலம் வேலைக்கு வந்துள்ளனர். அங்கு கொத்தடிமைகளாக பணிபுரிந்த அவர்களில் இருவர் தப்பி ஓடி ஒரிசா மாநில ஜகத்சிங்பூர் மாவட்ட கலெக்டரிடம் புகார் அளித்துள்ளனர். உடனே ஜகத்சிங்பூர் மாவட்ட கலெக்டர் புதுவை கலெக்டர் தீபக்குமாருக்கு பாக்ஸ் மூலம் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் சப் கலெக்டர் கௌரவ் சிங் ராஜாவத் உத்தரவுப்படி தாசில்தார்கள் யஷ்வந்தையா, தட்சிணாமூர்த்தி ஆகியோர் தொழிற்சாலையிலிருந்து ஒரிசா மாநிலத்தவர் மூவரை மீட்டு விசாரணை நடத்தினர். மேலும் பிரதாப் மெஹந்தி என்பவரையும் மீட்டு வேலைக்கு சேர்த்த ஏஜென்ட்டை கண்காணிப்பதாகவும் புகார் உண்மையாக இருந்தால் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். மேலும் மீட்டவர்களை ஒரிசா அனுப்பி வைத்தனர். பணி நிரந்தரம் செய்ய கோரி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் சங்கத்தினர் தலைவி விஜயலட்சுமி தலைமையில் கல்வித்துறை முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கல்வித்துறையில் 10 ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் தினக்கூலி ரொட்டிப்பால் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யாத நிலையில் கடந்த 4 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாததை கண்டித்தும், தொழிலாளர் நலச்சட்டத்தின் அடிப்படையில் EPF, ESI அமலாக்கப்படாததை கண்டித்தும் தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்வதுடன் நிலுவை சம்பளத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு தலைவர் மதுரகவி, செயலாளர் முகமது சித்திக் மற்றும் ரொட்டிப்பால் ஊழியர்கள் ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.